தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுவது அந்தந்த கட்சிகளின் நிலைப்பாடு என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். தாவிக தலைவர் விஜய் மகளிர் தொகை 2500 ரூபாய் அறிவித்தது குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை கருதி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் இப்ப மகளிர் உரிமை தொகை 1000 2000 ரூபாய் உயர்த்தப்படும் சொன்னேன். அதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதையும் அவர்கிட்ட கேளுங்க ஸ்டாலின். சொல்றேன்னு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவரவர்கள் விருப்பப்படி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டு இந்த கேள்வியை அவர்தான் நீ கேட்கணும். இன்னைக்கு அம்மா இருசக்கர வாகனம் அம்மா அறிவிச்சாங்க. திமுக ஆட்சியில நிறுத்தப்பட்டிருக்கு. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு மகளிருக்கு 25,000 மானியம் கிடைக்கும். 5 லட்சம் பேருக்கு